குதிரையோடைய தேவை நமக்கு எப்ப வருதுன்னா, அதாங்க அவங்களுக்கு அரபு நாடுகள், இந்த பெர்ஷியா இந்த பகுதிகளில் தான் குதிரையை வந்து டொமஸ்டிகேட் பண்றாங்க. அங்க டொமஸ்டிகேட் ஆகி அங்க டொமஸ்டிகேட் ஆன காலகட்டத்திலேயே அது வந்து விற்பனைக்காகவும் பல நாடுகளுக்கு அது பரவவும் தொடங்கிருச்சு. வியாபாரமா தொடங்கிருச்சு. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள அது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 3000 இயர்ஸ்க்கு பிஃபோரே வந்திருக்கணும். ஏன்னா நம்ம சங்க கால தொடக்கத்துல இருந்தே குதிரை வந்து இருக்குது. நமக்கு ரெஃபரன்ஸ்ல கிடைக்குது. சோ 2000 இயர்ஸ் பிஃபோர் குதிரை வந்து வணிகமாக இங்க பயங்கரமா செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு விஷயம் வந்துட்டு போயிட்டு இருக்கு. இங்கே பிரீட் பண்றாங்க. இது எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்கு நம்ம கிட்ட. ஆனா அதுக்கு முன்னாடி அது இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டதுன்னா ஒரு 3000 ஆண்டு, அதுக்கு முன்னாடி ஒரு 1000 வருஷம் இருக்கலாம். இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லயுமே குதிரை வந்து வர தொடங்கிருச்சு. புரியுதுங்களா? குதிரைகளை பற்றியான சில டேப்லெட்ஸ் இதெல்லாம் வந்து இண்டஸ் உடைய இது கிடைக்குது. சோ அப்ப அங்க அந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த இடத்துல சிந்து சமவெளியிலேயே அங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப அங்க ஆயிடுச்சுன்னா அப்ப அடுத்து இங்க எல்லாம் அப்படியே குதிரைகள் வந்து வியாபாரப்படுத்தி இருக்கும் வந்திருக்கும். ஏன்னா அங்க இண்டஸோட நம்ம வணிகத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்ல. அப்ப அங்க குதிரைகள் வருது அப்படின்னா இங்கேயும் குதிரைகள் வந்துரும்ல. அப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு 3000 இல்ல 3500 இந்த ஆண்டுகள் காலகட்டத்துல குதிரைகள் வந்து உள்ள வந்திருக்கலாம். அது காலகட்டத்துல கழுதையும் வந்திருக்கும்.